அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். முந்தைய பதிவுகளில் அவ்வளோ அப்ரிசியேஷன், அதில் பல பேர் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னால நிறைய மெசேஜஸ் அண்ட் இதெல்லாம் இவ்வளோ அன்புக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆனால் என்னோட பாபுக்குட்டி மட்டும் எப்பவுமே என் கூட இருப்பார், அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நிகழ்வை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓடுற ரயிலில் நடந்த 2 சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒன்று, நான் கேரளாலேருந்து நானும் என்னோட குழந்தை, அப்போ கை குழந்தை, அவனும் என்னோட தங்கையும் சேர்ந்து வந்துட்டு இருந்தோம். 8 மணிக்கு வந்து சேர வேண்டிய ட்ரெயின் 10 மணி ஆகிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனால் அது வரைக்கும் வயிறு காலியாக கிடக்குமே இல்லையா, பயங்கர பசி தாங்க முடியல, பாபுக்குட்டி ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து சுட சுட இட்லி சாம்பாரோட கொண்டு போகிறார். இங்கேருந்து அப்படியே நாங்கள் உட்காண்டிருக்கோம், இப்படியே நடந்து இந்த பக்கம் போகிறார். எனக்கு பொறுமை இல்லை, நேரம் எந்திருந்து நான் அவரை அப்படி கூப்பிடுறேன், அங்கிள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் அப்படின்னு. எங்கேருந்து இதை வாங்கினேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இது வாங்கலம்மா, இது எனக்கு கிடைச்சிது, இது அன்னதானமாக கிடைச்சிதுன்னு சொன்னார். அன்னதானமா? ஓடுற ரயில்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம்மா, சபரிமலைக்கு போகிறா இல்லையா, அவள்லாம் வந்து அன்னதானம் கொடுக்குறா, அதனால எனக்கு கிடைச்சிது, நீ வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ கூட எனக்கு தோணலை. ஓகே, நான் சொல்கிற கேர்னிங்கோ, இவர் இந்த பக்கத்துலேருந்து வரார், ஆனால் அவர் கை காட்டின திசை இப்படி, சரியா? சொன்னோன்னே எங்கே கிடைக்கிறது, தான் அங்கே தான் கிடைக்கிறது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னவர் என்ன நினைச்சாரோ தெரியல. நீ இதை வச்சுக்கோ, நீ சாப்பிடு, நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே கடந்து போனார். அவர் வந்து காவி வேஷ்டி கட்டின்னு இருக்கார், மலைக்கு மாலை போட்டிருக்காரு, ஐயப்ப பக்தர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏதோ சுவாமியே வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ என் தங்க கேட்டா, அடி பாவி, பசினா நீ என்ன கூட மறந்துடுவியா, எனக்கும் தான் பசிக்கிறது, வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு பசிக்கிறது, நீ நேராக போய் அங்கே வாங்கிக்கோ, அங்கே கொடுக்குறாளாம் அப்படின்னு சொன்னேன். போகும்போது 50 ரூபா கையில் கொடுத்து, சும்மா வாங்காதே, இது தட்சணையாக கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. போயிட்டு காசு கொடுத்தோன்னா அவள் வேண்டான்னு சொன்னாலாம். அவள் தட்டை மாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டான். சரியா? வாங்கிட்டு வந்தோன்னே எங்கள் முன்னாடி உட்காண்டிருந்தார் ஒருத்தர். அவர் வந்து கேட்டார், ஏம்மா எங்கேம்மா கிடைக்கிறது இட்லி, எனக்கும் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னார். நன்னா கவனிங்கோ, ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் அங்கே போனேல்லாம் கிடைக்கும், அங்கே எல்லாரும் ஐயப்ப பக்தர்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் போடுறா, நீங்கள் போனேன்னா இமீடியட்டாக வாங்கிக்கலாம். அது சுட சுட சாம்பார், என்னமா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு, எந்திருந்து போகவே மனசு இல்லை. சரியா? 4 இட்லி சாம்பார் வச்சு கொடுக்குறா, அவ்வளோ நன்னா இருந்தது. அவள் எந்திருந்து